அஸ்ஸலாமு அலைக்கும், பிரைஸ் தி லார்ட், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். Honorable Health Minister, Honorable MLA Sir, Dean Ma'am, Doctors, Faculty Members, my dear batch. உங்க பேட்சுக்கு என்ன பேரு? தீராஸ் பேட்சா? அதுக்கு என்ன அர்த்தம்? மேடையில டீன் மேம் பேசும்போது நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னப்பா நம்மளை விட பயங்கரமா ஒருத்தங்க பேசுறாங்களே. அவங்க பேசிட்டே வரும் பொழுது வானவில்னு சொல்லும் போது உங்ககிட்ட ஒரு மகிழ்ச்சி, பிரதர்ஷினின்னு சொல்லும் போது என்கிட்ட ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா பல ஆண்டுகள் முன்பு இதே இடத்துல பிரதர்ஷினியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ரிசல்ட் சொல்லும் போதெல்லாம் அவ்வளோ டென்ஷன்ல நின்று அந்த சர்டிபிகேட்ஸை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். எந்த பிரதர்ஷினி மேடையில ஏறி அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரைஸ் வாங்கணும், அதே மேடையில இன்னைக்கு கான்வெகேஷன் வந்து நிற்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கேஎம்சி, யூ ஆர் சோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரு பரிசு என்ன பண்ணும்? ஒரு பரிசு என்ன பண்ணும்னா சாதாரணமா இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு சாமானியான சாதனையாளனா மாத்தும். ஒரு பரிசு என்ன பண்ணும்? நீ இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடலாம் அப்படின்ட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணும். ஒரு ரெகக்னேஷன் என்ன பண்ணும்? நாம நான் என்று தனியாக யோசிக்கக்கூடிய மனிதனை இந்த சமூகம் குறித்து யோசிக்க வைக்கும். ரஷ்யால அதிபர் புதின் அவர்களுக்கு கொரோனாக்கான வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே ஃபர்ஸ்ட் டோசேஜ் வந்து அவருடைய குழந்தைகளுக்கும் டாக்டர்ஸ்க்கும் அவர் கொடுக்கிறார். ஏன் ராணுவத்துக்கு கொடுக்கல? ஏன் போலீஸ்க்கு கொடுக்கல? ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல? விளாடிமிர் புட்டின் சொல்றாரு, ஒரு ராணுவ வீரனை 2 வருஷத்துல நான் உருவாக்கிடுவேன் ட்ரில் பண்ணி. ஆனா ரஷ்யாக்கு ஒரு டாக்டர் உருவாக்க 35 வருஷம் ஆகும். அத்தனை பெரிய உழைப்பு இருந்தாதான் ஒரு மருத்துவனை இந்த நாடு உருவாக்க முடியும்னு சொன்னாரு. இந்த மருத்துவர்கள் இல்லைன்னா இந்த பூமி இல்லை. இங்க இந்த மேடையில என்னுடைய அருமை சகோதரர் ஹெல்த் மினிஸ்டர் இருக்காரு. யோசிச்சு பாக்குற 2.5 வருஷம் வாட் அ ஜெர்னி. 2 பேரும் உயிரை பணைய வச்சு எத்தனை மேடை, எத்தனை போராட்டம், எத்தனை கிரைசிஸ். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கொஞ்சம் சீனியர் நமக்கு அவரு. 94 பாஸ் அவுட். உங்களை நிறைய பேர் அப்பதான் பிறந்திருப்பீங்க. அவரு இந்த காலேஜ் கிடையாது, அவர் எம்எம்சி. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் மெடிசன் படிக்கிறது. மெடிசன் படிச்சு கிளியர் பண்ணார். +2ல அவர் ஸ்டேட் லெவல் டாப்பர். அவர் அந்த மனிதர் மெடிசன் படிச்சு முடிச்சுட்டு அதோட சாட்டிஸ்ஃபை ஆகல, ஏதாச்சும் நல்லது பண்ணுன்ட்டு அவர் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி IRS பதவிக்கு வந்து அந்த பதவியிலும் சிறப்பாக செயல்பட்டு அதுவும் போதாதுன்னு பெரிய கனவோடு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது பண்ணணும்னு கம்ப்ளீட்டா அவருடைய பிரைம்ல ஆக்டிவா எவ்வளவு வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது யாரு தூக்கி போடுவா சொல்லுங்க? யோசிக்காம IRS பதவியை தூக்கி போட்டுட்டு ஒரு லீடர் பின்னாடி வந்து நின்று இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டரா நிக்கிறாரு. அந்த சோசியல் தாட்ஸ், அதோடைய பின்விளைவு தான் என்ன? இதை நான் யோசிச்சு பாக்குறேன். இந்த ஒரு 35 நாள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே ட்ரீட்மெண்ட் சென்ட்ரிக்காவே இத்தனை நாட்கள் இந்த சுகாதாரத்துறை போயிட்டு இருந்தது. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் சென்ட்ரிக்கா அதை அவர் மாத்திட்டு இருக்கிறார். வரக்கூடிய பயனாளி, நோயாளின்னு சொல்லக்கூடாது இல்லையா, பயனாளி வரும்போது அவங்க கிட்ட கனிவா பேசுவதில் இருந்து ஓபிக்கு வரக்கூடிய அந்த டோக்கனை ஆன்லைனுக்கு கொண்டு வந்த வரைக்கும் ஒரு மாற்றம் நிகழ்துனா we are proud of you brother. Thank you so much. இந்த துறைக்கு இன்னும் நீங்கள் நிறைய சாதனைகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி இங்க எம்எல்ஏ, அண்ணா நகர் எம்எல்ஏ ராம்குமார் சார், எங்க போனாலும் இந்த மனுஷன் வந்துடுறாரு. இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் இருக்கிறாரு, ஸ்கூலுக்கு போனாலும் இருக்கிறாரு. அவ்வளவு மாணவர்களுக்கு ஏதாவது நல்ல செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம். போட்டி போட்டு, அதாவது தனக்கு மட்டுமே பேர் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சோ கால்ட் பொலிட்டிக்கல் வேர்ல்டுக்கு மத்தியில இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ராஜ்மோகன் சார் வரணும்னு என்ன நேர்ல வந்து பார்க்க சொல்லி டீன்ட்ட சொல்லி வர சொன்ன அவரா இருக்கட்டும், ஹெல்த் மினிஸ்டரா இருக்கட்டும், ஒரு எந்த ஈகோவும் இல்லாம எங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் நினைக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், நாங்கெல்லாம் மேடையில எங்களை ஏத்தி விட்டு அழகு பார்க்கக்கூடிய மாவட்ட சில கீழே பூக்கடை குமார், பகுதி சில ராஜேஷா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. நாம என்ன பண்ணோம்னா ஒன்னே தூக்கி போட்டுருந்தாங்க, ஈகோவை தூக்கி போட்டுறோம். அந்த ஈகோவை மட்டும் தூக்கி போட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு யார் போட்டி? நீங்க மட்டும்தான். எல்லாரும் திக்கெட்டும் திசையிட்ட போறீங்க. உங்களுடைய பேட்சுக்குன்னா அவ்வளவு மகிழ்ச்சி. கடைசி 10 நாள் யாரும் வீட்டுக்கே போயிருக்க மாட்டீங்க, கேம்பஸே சுத்தி வருவீங்க.
சில பேர்லாம் ஆலமரத்தோட ஐக்கியமா இருப்பீங்க, எப்படா போவானுங்க இந்த பசங்கன்னு ஃபேக்கல்டி நினைக்கிற அளவுக்கு. ஆனா இந்த பந்தமும் பாசமும் இந்த இந்த இடத்துக்கு நீங்க அலுமினியா ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி வரும் பொழுது இந்த கேம்பஸ் பெருமைப்படும். அதை விட ரொம்ப பெருமைப்படும். எப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு, இந்த ஹெல்த் கேர்ல, இந்த சுகாதாரத்துறையில முத்திரை பதிக்கக்கூடிய ஏதோ ஒரு சாதனையை நீங்க செய்யணும். அது சின்னதா இருக்கலாம். உங்களை நம்பி வரக்கூடிய பயனாளிகள் அவங்க கிட்ட கனிவா பேசுறதுல இருக்கலாம். சில பேர் டாக்டர் கிட்ட போவாங்க, டாக்டர் பிபி அதிகமாகுது டாக்டர், எப்ப பார்த்தாலும் கோபம் வருது, எப்போ கோபம் வருது, ஏன் கோபம் வருது சொல்லுங்க. அவன் டாக்டரே கத்துட்டான்னு வைங்க, வர்ற பயனாளியுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட கனிவாக பேசுவது. பாதி பிரச்சனை கனிவாக ஒரு மனிதன் பேசினாலே சரியாயிடுங்க. என்ன பண்ணுது, உடம்புக்கு ஒண்ணு இல்ல, சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல டாக்டர் பேசும்போது வெளில போகக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலுங்க, அந்த டாக்டர் எப்போ போனாலும் நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவாங்க. ஏன் டென்ஷன் ஆவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. ஒருத்தர் வந்தாரு, அந்த டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வந்து உட்கார்ந்தாரு, எடுத்தவன ஸ்ட்ரெத்த காதுல போட்டு நெஞ்சில வச்சார். மூச்சு விடு, நல்லா விடு, கண்ணை தர, நாக்க காட்டு, கைய தூக்கு, கைய கீழே இருக்கு, திரும்பி உட்கார், மூச்சு விடு, என்ன பண்ணுது திரும்பு, வயித்த காட்டு, எல்லாம் ஒரு 15 நிமிஷம் பண்ணிட்டு என்ன விஷயம் அப்படின்னாரு. நான் பத்திரிக்கை வைக்க வந்த டாக்டர். வந்தது பயனாளியா பத்திரிக்கை வைக்க வந்தவரான்னு தெரியாம அவ்வளவு ஸ்ட்ரெஸ். அதையெல்லாம் தாண்டி மற்றவர்களிடம் கனிவாக பேசுகிற போது வர்றவங்க 1000 பிரச்சனையோட வரலாம். ஆனா உங்களுக்கு கனிவான அந்த அப்ரோச் இருக்கு பாருங்க, அதை பார்த்து அவங்க மாறிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னது, இந்த மெடிசன் என்பது ஒரு வியாபாரம் கிடையாது, அது ஒரு சர்வீஸ். எனக்கு கேஎம்சியோடு அவ்வளவு மெமரிஸ் இருக்கு. ஏன் இப்ப எங்க ஆட்சி அமைந்து 2-3 நாள் கூட இல்ல, திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்தது. கேஎம்சிக்கு போகக்கூடிய சுரங்க பாதையில சிசிடிவி கேமரா இல்லைன்னாங்க. டக்குன்னு கோட்டையில இருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். நான் வந்த உடனே கார்பரேஷன்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன் சிசிடிவி கேமரா எவ்வளவு முக்கியமான இடம், சிசிடிவி கேமரா பண்ணணும் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். வித்தின் a day or 2 சிசிடிவி போட்டுருவோம் சார் நாங்க. சரி சார், போட்ட பிறகு திரும்ப கூப்பிடுங்க, நான் வந்து பார்க்கணும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னொருத்தங்க வந்து சொல்றாங்க, சார் கேஎம்சி பக்கத்துல தான் இருக்கு, இங்க பார்த்தா தெரியும் நாங்க. அப்பதான் இன்னொரு வீடியோ பார்த்த ஞாபகம் வந்தது. சரியா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மிஸ்டர் முத்துக்காலை தமிழ் சினிமாவில பல 100 படம் நடிச்சவர், அவருடைய மிஸ்ஸஸ் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அவர்களிடம் கோரிக்கை வைத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது, சொல்லிட்டு தான் வரணும், சொல்லாம போனா என்ன ஆகும். டீன் மேம் கிட்ட கேட்டோம், நேரா வந்துட்டோம். ஏன் சொல்லாம வந்தீங்க, எதுக்காக வந்தீங்கன்னு எந்த வார்த்தையும் இல்ல, ப்ளீஸ் கம் சார் நேரடியாக கூட்டு போய் அந்த அண்ணன் கையை பிடிச்சி, அண்ணன் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா உதவியும் செய்வாங்க, நீங்க வந்து பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட இருக்கிறீங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு அவருக்கு தேவைப்படுற எல்லா உதவிகளையும் செஞ்சு அடுத்த 2 நாட்கள் போராடினாங்க. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அவங்களுக்கு டயபெட்டிஸ் அதிகமா இருந்தது, லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, மல்டிபிள் ஆர்கன் ப்ராப்ளம் அதுன்னு நிறைய இருந்தது. ஆனா போராடினாங்க. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிடும், இன்னைக்கு மதியம் கூட தாண்ட முடியாதுன்னு நினைத்த அந்த மனிதனினுடைய முகத்தில் ஒரு நம்பிக்கை விதைப்பதற்காக நம்ம மருத்துவர்கள் போராடினாங்க. மிஸ்டர் முத்துக்காலை வெறும் நகைச்சுவை நடிகர் கிடையாது. அவர் ஒரு பீரியட்ல ஆல்கஹாலிக்கா இருந்தார், குடிக்கு அடிமையா இருந்தார். ஒரு கட்டத்துல அவர் எல்லாரும் அவமானப்படுத்தினாங்க. அதை தாங்க முடியாம அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் இதை தூக்கி மாத்தி போடணுங்கிறதுக்காக விடாம தொலைதூர கல்வியில எஜுகேஷன்ல தன்னை என்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த வயசுல 60 வயசுல போய் ஒவ்வொரு டிகிரியா படிக்க ஆரம்பிச்சாரு. பிஏ முடிச்சாரு, எம்ஏ முடிச்சாரு, பல டிகிரிகள் முடித்து கல்வியாளரா மாறினாரு. நான் டீன்ட்ட சொன்னேன், நான் ஒரு நடிகருக்கு உதவி கேட்டு வரவில்லை டாக்டர், ஒரு கல்வியாளருக்கு உதவி கேட்கிறேன். இவருடைய ஒய்ஃபுக்கு தேவைப்படுற எல்லா சப்போர்ட்டும் செய்யுங்கன்னப்ப 2 நாட்கள் தங்கள் வீட்டு குழந்தையை பார்த்துக் கொள்வதை போல நம்முடைய டாக்டர்ஸ் அவங்கள பாத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சோ மச் டீன். அந்த இடத்துல இருந்த அத்தனை டாக்டர்ஸ் நான் தேங்க் பண்றேன். அதன் பிறகு அவங்கள நம்மளால காப்பாற்ற முடியல, அவங்க இறைவனடி சேர்ந்துட்டாங்க. ஆனா முத்துக்காலை அண்ணன் அதுக்கு பிறகு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, நன்றி சொல்லி நான் தழுதழுத்து பேசி, ஒரு நடிகர், ஒரு கல்வியாளர், அத்தனை நன்றி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அன்பிற்குரியவர்களே, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு 2 பேர்கிட்ட தான் கையெடுத்து மக்கள் நிப்பாங்க. ஒன்னு தெய்வம், இன்னொன்னு டாக்டர். ஒவ்வொரு டாக்டரும் தெய்வம் தான், ஏன் அந்த தெய்வமே ஒரு டாக்டர் தான். ஆல் தி வெரி பெஸ்ட், டூ வெல், தேங்க்யூ சோ மச்.